Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் அகில இந்திய தலைவர் டாக்டர் ஏ. ஹென்றி அவர்கள் தலைமையில் கூட்டமைப்பின் 8வது தேசிய மற்றும் மாநில செயற்குழு பொறுப்பாளருக்கான தேர்தல் 30 நவம்பர் அன்று நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கூட்டமைப்பின் 8வது தேசிய மற்றும் மாநில செயற்குழு பொறுப்பாளருக்கான தேர்தல் நவம்பர் 30 அன்று நடைபெற்றது. இதில் தேசிய குழுவிற்கு பொது செயலாளராக ஜெயச்சந்திரன், செயல் தலைவராக கோவை செந்தில்குமார், நிர்வாக செயலாளராக அரியலூர் கிருஷ்ணகுமார், வளர்ச்சி செயலாளராக திமலை நரேஷந்த், பொருளாளராக சிகரம் சந்திரசேகர் மற்றும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் 2026 மற்றும் 2027 ஆகிய 2 ஆண்டுகள் பதவி வகிப்பர் என்று கூறினார். அதன் பின்னர் சென்னை மற்றும் வளர்ந்து வரும் நகரங்களில் விரிவாக்கத்திற்கு எடுக்கப்பட்ட நிலங்கள் பற்றி சரியான முறையில் தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இது எங்களை போன்ற தொழில் செய்பவர்களுக்கு பாதிப்பாக உள்ளது. அதனை உடனடியாக சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டும். உதாரணமாக, கோவை மாநகராட்சி பகுதிகளில் ஒரு சர்வே எண் கொண்ட பிரிவு எண்களில் மனைப்பிரிவாகவும் விளைநிலமாகவும் உள்ளது. ஆகவே இங்கு ஒரு பகுதி வீட்டு மனையாகவும் மற்றொன்று விளைநிலமாக உள்ள நிலையில் இதை சேர்த்து வாங்கவோ விற்கவோ முடிவதில்லை. மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் பத்திரப்பதிவு துறையில் அரசின் வழிகாட்டுதல் மதிப்பீட்டை மீறி அனைத்து பிரிவுகளிலும் அரசு கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் செலுத்துமாறு வலியுறுத்துகின்றனர். இதனால் லஞ்சம் என்பது பொதுவான அலுவலக செயல்பாட்டில் ஒன்று அதிகாரப்பூர்வமற்ற நடைமுறையாக பின்பற்ற காரணமாகி விடுகின்றது. இது மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை செயல்பாட்டில் உள்ளது. இது தொடர்பாக விளக்கம் கேட்டால் அனைத்திற்கும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரையே சுட்டிக்காட்டுகின்றனர். அரசுக்கு வருமானம் ஈட்டித்தர வேண்டிய கட்டாயத்தில் பதிவுத்துறை அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் படும் இன்னல்கள் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாட்சி நடத்தி வரும் தமிழக முதல்வருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற செயல் நடைபெறுகிறதா என்பதுதான் எங்கள் கேள்வி என்று அவர் கூறினார்.